நமோ நாராயணன் மற்றும் அவரது நண்பர்களின் மீது போலீசாரால் சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படாததால் இந்த நீதிமன்றம் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்கிறது. இங்க எதுக்கு வந்த? இன்னும் என் உயிரோட இருக்க கேளியா? நீ எல்லாம் மனுஷன் தானா? இருந்த வீட்டை ஒருத்த கீழே தொலைச்சிட்டு இப்ப சாராய கேஸ்ல உள்ள போய் வேலை மாத மரியாதை கௌரவம் எல்லாம் போய் அசிங்கப்பட்டு நிக்கிறையா? அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இது கோர்ட், அதிகாரிக பழகுற இடம், கத்தக்கூடாது. இதுக்கு முகத்து பாரியா? இதுக்கு என்னையா பாவம் பண்ணுச்சு? எனக்கு இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. என்ன எங்களை போட்டு புதைக்கிறதா? ஒரு மர்டர். ஐயோ ஐயா, போதும் ஐயா, போதும். உன்னால கிடைச்ச பெருமையெல்லாம் போதும். வந்துரியா, நம்ம குடும்பத்தோட நிம்மதியா வாழலாம். வந்துரியா. எல்லாம் மீறி போயிடுச்சு. நான் எப்பயோ குடும்பத்தை மறந்துட்டேன், நீனும் மறந்துடு. டேய் அருண், இனிமே கோலி விளையாடுறது, தெருவில் டயர் உருட்டி விளையாடுறது இதெல்லாம் விட்டுட்டு அப்பாவோட இடத்துல இருந்து நீ தான் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கணும். நீ என்னதான் கையெடுத்து கும்பிட்டாலும் காலில் விழுந்து கதறினாலும் என் முடிவை நான் மாற்ற மாட்டேன். அந்த மூர்த்தி பயலை தேடி கண்டுபிடிச்சு அதே இடத்துல அவனை கண்டம் துண்டமா வெட்டினா தான் என் ஆத்திரம் அடங்கும். புரியுதா? பின்னாடி திரும்பி பார்ப்பா. ஐயா, கோர்ட் வளாகத்திலேயே கொலை செய்வேன் என்று சதித்திட்டம் தீட்டிய குற்றத்திற்காக இவர்கள் அனைவரையும் இந்த நீதிமன்றம் கைது செய்கிறது. ஜட்ஜையவே போ சொல்லிட்டாரு. தார் ரோட்ல கூட காலையில திரும்ப உள்ள பூச்சி போட்டாங்க. உன்னை யாரு சவால் விட சொந்து? இல்ல கேக்குறேன், உன்னை யார் தான் சவால் விட சொந்து? டேய் கம்முனுக்கற, சும்மா அண்ணனை திட்டிங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மூர்த்தி தான். அவனை சும்மா விடக்கூடாது. அவன் பேரை மட்டும் சொல்லாத, பயமா இருக்கு. எது வேணாலும் நடக்கும். வெளியில இல்ல, இங்க. ஓம் நமச்சிவாய. வாங்கடா, சொர்க்கத்துக்கு தனியா போகணும்னு நினைச்சேன். வாங்க இப்ப சேர்ந்தே போவோம்.